சிந்திக்கலாம் வாங்க. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அம்மா சொன்னாங்களே அடிக்கடி திருவாசகத்தை மதுராந்தகத்தில் விதைத்தவர் அதே அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யல. இந்த சைவ சித்தாந்தத்தில் படிக்க சொல்றது ஏற்பட்ட தொடர்புல தாமோதரையாவுடைய தொடர்பு அடியாளுக்கு கிடைச்சது. நாங்கள் எல்லாமே என்னுடன் சேர்ந்து உத்தரவாசி மங்கை முதலாக இது திருப்பெருந்துறை சொல்லுமா நாகர் நிலையம். ஆமா அம்மா அதை ஞாபகப்படுத்துறாங்க. அதாவது திருவாசகத்தை அடியனுடைய நாகர் நிலையத்திலே அப்பொழுது ஓதினோம், திருமுறைகளையும் ஓதினோம். திருமுறைப்படி தான் அடியனுடைய இல்லம் புதுமனை பங்கு செய்யப்பட்டதுன்றதை அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. அப்போ திருப்பெருந்துறை போவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. அதற்கு பிறகு மணிவாசகர் பெருமான் போன 7 தலங்களுக்கு நாங்கள் போனோம். அதற்கு பிறகு நாங்கள் நீட்டு தேனை தடவு அப்படின்னு தடவி விட்ட மகா 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 அவர் மாதிரி ஒரு ஆளு பார்க்க முடியாது. தாமோதர ஐயா எங்களுக்கு தேனை திருவாசகம் என்னும் தேனை தடவி விட்டார். நாங்கள் எல்லாம் தேனை உண்ட வண்டாக ஒவ்வொரு ஆலயமாக சென்று கொண்டே இருந்தோம். எதற்காக? திருவாசகம் முற்றுவதல். அதனுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் காசி. அடியனுடைய இதுல ஒரு 25 பேரை நான் மதுராந்தகத்திலிருந்து கூட்டு போனேன். எல்லாம் வயதானவர்கள். ஐயா வந்துதான் தீர்வுன்னு. அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய அந்த திருவாசகம். தமிழ் எல்லாரும் நீங்க 3ன்னு சொல்லுவீங்க, இயலிசை நாடகம். ஆனா வாசுப மாணிக்கம் பிள்ளை சொன்னார்கள் தமிழ் 4 ஐயா. 4வது தமிழ் எது தெரியுமா? அழுகை தமிழ். அழுதால் உன்னை பெறலாமே என்று சொன்னார் இல்லையா மணிவாசக பெருமான். அழுதால் தான் என்ன? அழுதால் உன்னை பெறலாமே என்று சொன்ன மணிவாசக பெருமானுடைய தமிழ் அழுகை தமிழ். அழுது 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 இறைவனை தொழ வேண்டிய அருமையான தமிழ். அந்த திருவாசக தமிழை நாங்கள் மல்லிகார்ஜுனத்திலையும் போய் முற்றுவதல் செய்தோம். அப்போ இத்தனை பெருமையும், இத்தனை தொடர்புகளும், இத்தனை சிறப்பும் சைவ சித்தாந்த வகுப்பினால் தான் கிடைத்தது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்.